ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுடைய பாக்கியலட்சுமி பாரம்பரிய சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சூப்பரான ஒரு டிஷ் தான். என்னென்னு பார்க்குறீங்களா? சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணி எப்படி உதிரியாக டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நான் சொல்ல போகிறேன். பார்க்கலாமா? இப்போ இதில் நான் வந்து ஒரு 1/2 கிலோ சிக்கன் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இதை வச்சு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். ஒரு பெரிய கடாய் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் வந்து ஊற்றிக்கிடுவோம். இது வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் எடுத்தாலும் சரி, கடலெண்ணெய் எடுத்தாலும் சரி, உங்களோட விஷஸ் தான். மேக்ஸிமம் நல்லெண்ணெய் வந்து எடுக்காதீங்க, ஸ்மெல் அடிக்கும். இதோட கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பூவு இது எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். எல்லாமே ஒரு பீஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சு வரணும். இதோட 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சம் மல்லி இலையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து கொஞ்சம் மல்லி இலையை வந்து எடுத்து வச்சுருக்கோம். இதோட ஒரு 3 வெங்காயம் பெருசாக நறுக்கி, பெரிய வெங்காயத்தில் நறுக்கி அதோட ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க, அது பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இது நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தோடு சேர்ந்து இந்த வாசனை பொருட்கள் எல்லாமே நல்லாவே வதங்கி வரணும். இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். இதில் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிறணும். அதுதான் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த பச்சை வாசம் போனால் தான் வந்து நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இதோட நமக்கு தக்காளி இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா சீக்கிரம் வதங்கினா நம்ம சின்னதாக கொஞ்சமாக வந்து சால்ட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வந்து வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி தக்காளியும் வந்து சேர்த்து நல்லா வதக்கணும். தக்காளி இதில் நல்லா வெந்து வரணும். அதுக்கு நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். அந்த தக்காளி கொஞ்சம் வெந்திருக்கு. ஸோ வெந்ததில் நம்ம இதில் கொஞ்சோன்னு 1 ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கலாம். இது நம்ம வந்து கடையில் வாங்குகிற தயிராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்களே பண்ண தயிராக இருந்தாலும் சரி, கொஞ்சம் புளிச்ச தயிராக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ இதோட நான் சிக் மார்க்குன்னு சொல்லக்கூடிய சிக்கன் பொடியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்களுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். எல்லாமே நல்லா வதங்கியிருக்கணும். இப்போ இதில் வந்து ஒரு லெமனை வந்து புழிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ ரைஸ் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம லெமன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ ரைஸ் போடுறோம் அப்படின்னா 1 லெமன் போட்டுக்கோங்க. அதை விட கம்மியாக போடுறோம் அப்படின்னா 1/2 லெமன் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து இதில் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. நல்லா வந்து வெந்து வரணும். அப்படியே அதில் வந்து எண்ணெயை கக்கிற அளவுக்கு நல்லா வெந்து வரணும். இப்போ நான் அந்த 1/2 கிலோ சிக்கனை அதில் போடுறேன். இது நல்லா கிளறி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 200 ml இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். இது வந்து ஒன்லி இந்த சிக்கன் வேகிறதுக்காக மட்டும்தான். இன்னும் நான் வந்து சாதம் வைக்கலை. சாதம் வச்சதுக்கப்புறம் அந்த சாதத்துக்கு அந்த ரைஸுக்கு ஏற்ற அளவு வந்து தண்ணி ஊற்றி வச்சு நம்ம இறக்கிடலாம். இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, பாஸ்மதி ரைஸை ஒரு 20 நிமிஷம் வந்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து 1/2 கிலோ வந்து அரிசி எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ அரிசிக்கு, அதாவது 500 கிராம் வந்து அரிசி எடுத்திருக்கேன். 500 கிராம் அரிசியில் நீங்கள் அப்படியே வந்து அதுக்கு டபுள் பங்கா, அதாவது 1 லிட்டர் வந்து தண்ணி ஊற்றணும். ஆல்ரெடி 200 ஊற்றினால 800 ஊற்றினா போதும். இப்போ அந்த அரிசியை அதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றினா நமக்கு வந்து ரைஸ் வந்து குழஞ்சிரும். கரெக்டாக 1 உலக்கு இருக்குன்னா அதுக்கு 2 உலக்கு தண்ணி ஊற்றினா போதும். அதுக்கு மேலே ஊற்ற வேணாம். அது அந்த சிக்கன் வேகிறதுக்காக ஆல்ரெடி எடுத்துக்கிட்டனால நம்ம அரிசிக்கு வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துருக்கோம். இப்போ மூடி போட்டு நல்லா கொஞ்சம் வேக விடுவோம். இது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வேகட்டும். இது ஹை ஃப்ளேமில் ஓரளவுக்கு வெந்து வந்தோன்னே நம்ம இதில் தம் கட்ட போகிறோம். இதில் ஒரு தட்டை வச்சு மூடி அது மேலே வந்து வெயிட்டு போட்டிருக்கேன் நான்.
ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு தண்ணி எடுத்து அது மேலே வந்து வெயிட்டுக்காக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இது வந்து 20 நிமிஷம் வந்து இருந்தால் போதும் அந்த தம் கட்டுறதுல. இங்கே பாருங்கள் உதிரியாக இருக்குது. நல்லா சூப்பராக வெந்திருக்கு. நல்லா கமகமான வாசமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம மல்லி இலை வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் சிக்கன் பீஸ் நல்லா வெந்திருக்கு. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.